இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உங்க பிஎஃப் அமௌண்ட்ட நீங்க வேலையில இல்லாத போது எப்படி முழுசா எடுக்கிறது? ஒரு பேலன்ஸ் ரூ. 1 கூட இல்லாம, உங்களுடைய முழு பிஎஃப் பேலன்ஸை எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல நீங்க வச்சிருக்க ப்ரௌசர்ல கூகுள் ஓபன் பண்ணிருங்க. கூகுள்ல நீங்க என்ன டைப் பண்ணணும் அப்படின்னா, பிஎஃப் மெம்பர் லாகின் அப்படின்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு அதுல ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட் பாருங்க. யூனிஃபைட் போர்ட்டல் மெம்பர் epf.gov.in அப்படின்னு கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட் இருக்கு பாத்தீங்களா? இதை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. இதுதான் கவர்மெண்டோட அபிஷியல் வெப்சைட். ஓகேங்களா? இந்த வெப்சைட்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல உங்களுடைய யுஏஎன் நம்பர், உங்களுடைய பாஸ்வேர்ட், இந்த கேப்சா இந்த இடத்துல என்ட்ரி பண்ணி சைன் இன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இதுல உங்களுடைய யுஏஎன் நம்பர் தெரியல அப்படின்னா, யூடியூப் சேனல்ல யுஏஎன் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்த்து உங்க யுஏஎன் நம்பரை கண்டுபிடிச்சு அந்த யுஏஎன் நம்பரை நீங்க ஆக்டிவேஷன் பண்ணணும். ஸோ யுஏஎன் நம்பர் எப்படி ஆக்டிவேஷன் பண்றது சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நீங்க யுஏஎன் நம்பர் ஆக்டிவேஷன் பண்ணது பாஸ்வேர்ட் செட் பண்ணணும். பாஸ்வேர்ட் எப்படி செட் பண்றது சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நீங்க ஆட் பண்ணணும். உங்க பேங்க் அக்கௌண்ட்டை எப்படி ஆக்டிவேட் பண்றது, எந்த ஒரு எரர் வராம வந்தா எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிறதுக்கான வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் நீங்க வந்து வித்ட்ரா பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிஎஃப் ஓட பேலன்ஸ் தெரிஞ்சுக்கணும். பேலன்ஸ் எப்படி செக் பண்றது சொல்லிட்டு தனி வீடியோ போட்டிருக்கேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பிஎஃப் நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது எப்படி பணம் எடுக்கிறது, எப்படி எம்ப்ளாய் ஷேர் எம்ப்ளாயர் ஷேர்னா என்ன அப்படின்னு பாக்குறது, அதுக்கப்புறம் யூஏஎன் நம்பர், பிஎஃப் மெம்பர் ஐடி அப்படின்னா என்னன்னு பாக்குறது சொல்லிட்டு நம்ம சேனல்ல ஒவ்வொரு கேள்விக்கும் தனித்தனியா வீடியோ பதில் போட்டிருக்கோம். ஓகேங்களா? பிஎஃப்னு ஒரு பிளேலிஸ்ட் நம்ம சேனல்ல இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து வீடியோ நம்ம சேனல்ல இருக்குது. ஸோ இந்த இடத்துல பாருங்க, உங்களோட பிஎஃப் நம்பர் என்ட்ரி பண்ணிக்கோங்க, உங்க பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணிருங்க, உங்க கேப்சா என்ட்ரி பண்ணிருங்க. எல்லாமே என்ட்ரி பண்ணிட்டு சைன் இன் அப்படிங்கறத கொடுங்க. சைன் இன் அப்படின்னு கொடுத்தது பாருங்க, உங்க ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அது எந்த நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த இடத்துல பாத்துக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு ரிசீவ் ஆன ஓடிபி இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிட்டு இந்த இடத்துல இருக்கிற கேப்சாவை இந்த இடத்துல என்ட்ரி பண்ணி சப்மிட் அப்படிங்கறத கொடுங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல உங்களுக்கு ரீசெண்ட் பண்ற ஆப்ஷன் கிடையாது. ஸோ உங்களுக்கு ஓடிபி கண்டிப்பா ரிசீவ் ஆகும். ஓடிபி ரிசீவ் ஆகல அப்படின்னா உங்களுக்கு மொபைல் தான் ப்ராப்ளமா இருக்கும். இல்லை வெப்சைட் எரரா இருந்தா கூட வரும். பட் ஒன்ஸ் நீங்க இந்த பேஜுக்கு வந்துட்டீங்கன்னா ஓடிபி கொஞ்சம் டிலே ஆனாலும் உங்களுக்கு ரிசீவ் ஆயிரும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்த்துட்டு உங்க ஓடிபி என்ட்ரி பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கறத கொடுங்க. கொடுத்தது பாருங்க, இதுதான் உங்களுடைய பிஎஃப் லாகின் பேஜ். இந்த பேஜ்ல தான் நீங்க வந்து பணத்தை வித்ட்ரா பண்றதுக்கான ஆப்ஷன் இந்த இடத்துல தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்ககிட்ட எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு நீங்க பாத்துக்கலாம். பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க இந்த பேஜ்ல வித்ட்ரா ப்ராசஸ் நீங்க ரெடி பண்ணலாம். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல பாருங்க, உங்களுக்கு ஆன்லைன் சர்வீஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு பாருங்க மேல டாப்ல. இந்த ஆன்லைன் சர்வீஸ் அப்படிங்கறது நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல கிளைம் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே ஒன்னு இருக்கு பாருங்க. அந்த கிளைம் ஃபார்ம் அப்படிங்கறது நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணா நீங்க கிளைம் பண்ற பேஜுக்கு உள்ள போயிருவீங்க. ஸோ இந்த பேஜுக்கு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல பேங்க் அக்கௌண்ட் நம்பர் என்ட்ரி பண்றதுக்கான ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் என்ட்ரி பண்ணணும். எந்த பேங்க் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே இந்த இடத்துல நீங்க பிரான்ச் நேம் அட்ரஸ் நீங்க இந்த இடத்துல பாத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்து உங்களுக்கு எந்த பேங்க் கொடுத்துருக்கு அப்படின்னு தெரியல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், இந்த மேனேஜ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கேஒய்சி அப்படிங்கிற இடத்துல நீங்க எந்த அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நீங்க இதுல தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அக்கௌண்ட் நம்பர் சேஞ்ச் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம், இல்ல எந்த அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதே அக்கௌண்ட் நம்பர்ல ப்ரொசீட் பண்ணலாம். பேன் கார்டு நீங்க ஆட் பண்ணிக்கலாம் கேஒய்சி டீடைல். ஓகேங்களா? ஸோ பேன் கார்டு நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்காக நம்ம வீடியோ தனியாக நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். எப்படி கேஒய்சி ஆட் பண்றது, பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஆட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான வீடியோவும் இருக்கு. ஓகேங்களா? அதை பார்த்து நீங்க தெரிஞ்சு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க, பேன் கார்டு ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் என்ட்ரி பண்ணி பக்கத்துல ப்ளூ கலர்ல வெரிஃபை அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா? இந்த வெரிஃபை அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி பாருங்க, உங்களுக்கு கீழே இந்த இடத்துல மெம்பர் ஐடின்னு இருக்கு பாத்தீங்களா? இந்த மெம்பர் ஐடி அப்படின்னா என்ன, யுஏஎன் நம்பர்னா என்ன, பிஎஃப் நம்பர்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோ பார்த்து அது மூணுக்குள்ள டிஃபரெண்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல பாருங்க, டேட் ஆஃப் ஜாயினிங் அதாவது டிஓஜே கொடுத்துருக்காங்க, இபிஎஃப் டேட் ஆஃப் ஜாயினிங் ஆஃப் இபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு டேட் ஆஃப் ஜாயினிங், இது ரெண்டும் உங்களுக்கு டேட் ஆஃப் எக்ஸிட். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு டேட் ஆஃப் எக்ஸிட் நீங்க கம்பெனி விட்டு வெளியே வந்தது உங்களுக்கு மார்க் பண்ணி இருந்திருக்கணும். மார்க் பண்ணி இருந்து இந்த இடத்துல ரீசன் ஆஃப் லீவிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில் அவங்க கொடுத்துருக்கணும். அப்படி உங்களுக்கு மார்க் பண்ணி இல்லை அப்படின்னா நீங்க ஃபுல் அமௌண்ட்டை கிளைம் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இது மேனுவலா மார்க் பண்ணலாம். ரேட் ஆஃப் எக்ஸிட் நம்ம மேனுவலா நம்மளே மார்க் பண்ணலாம். இது எப்படி மார்க் பண்றது சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். மார்க்கிங் டேட் ஆஃப் எக்ஸ்னு சொல்லிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? நான் இதுவரை சொன்ன எல்லா வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். பிளேலிஸ்ட்லயும் வீடியோ இருக்குது. செக் பண்ணி பார்த்து நீங்க டேட் ஆஃப் எக்ஸிட் மார்க் பண்ணிருங்க. ஓகேங்களா? மார்க் பண்ணிட்டு மார்க் பண்ணதும் உங்களுக்கு இந்த இடத்துல டேட் ஆஃப் எக்ஸிட் வந்துடும். அது எப்படின்னு காட்டுறேன்னா, ஸோ இப்போ பாருங்க, உங்களுக்கு இந்த இடத்துல டேட் ஆஃப் ஜாயினிங் இருக்குது, இந்த இடத்துல டேட் ஆஃப் எக்ஸிட் இருக்கு. ஓகேங்களா? இவங்க வந்து கம்பெனியை மார்க் பண்ணியிருப்பாங்க. சில பேருக்கு நம்மளும் மார்க் பண்ணலாம். நான் ரெண்டுமே உங்களுக்கு காட்டுறேன்.
சொல்றேன். நம்மளே மார்க் பண்றதுக்கான வீடியோ நான் போட்டிருக்கேன். அதை பார்த்து நம்மளே மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதில் டீட்டெயில் நீங்க மார்க் பண்றது எப்படி, மார்க் பண்ணதுக்கு அப்புறம் எப்போ வித்ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில் நான் அதில் சொல்லியிருக்கேன். அதை பார்த்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த பேஜில் உங்களுக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கம்பெனியை மார்க் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். இல்லை நீங்க மார்க் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் என்ட்ரி பண்ணிட்டு வெரிஃபை அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய கரெக்டான அக்கௌண்ட் நம்பர் நீங்க என்ட்ரி பண்ணி வெரிஃபைன்னு கொடுத்ததும் உங்களுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் காட்டும். ஸோ இந்த இடத்துல எஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கு அப்புறம் பாருங்க, இந்த இடத்துல ப்ரொசீட் ஃபார் ஆன்லைன் கிளைம் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க கொடுத்த டீட்டெயிலாம் வெரிஃபை பண்ணும். வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜுக்கு வரும். ஸோ இதுதான் அந்த நெக்ஸ்ட் பேஜ். ஸோ இந்த பேஜ்ல நீங்க இந்த இடத்துல ஐ வாண்ட் அப்ளை ஃபார்ம் இருக்கு பாருங்க. இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஃபார்ம் யூஸ் பண்ணி நீங்க வித்ட்ரா பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பிஎஃப் வித்ட்ராவல் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்கு, பென்ஷன் வித்ட்ராவல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது ஒன்று இருக்குது. இது ரெண்டுமே நீங்க எடுக்கிற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிஎஃப் வித்ட்ராவலை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பென்ஷன் வித்ட்ராவலை கொடுக்கலாம். இது வந்து நீங்க ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் கொடுக்கலாம். இல்ல அப்படின்னா பிஎஃப் வித்ட்ராவல் ப்ரொசீட் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நீங்க பென்ஷன் வித்ட்ராவலை ப்ரொசீட் பண்ணலாம். உங்களுக்கு சேம் டே ரெண்டுமே கிரெடிட் ஆயிரும். இல்ல எனக்கு ரெண்டுல ஏதாவது ஒன்று இருந்தா போதும், பென்ஷன் அப்படியே இருக்கட்டும், நான் எடுக்கல அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா பிஎஃப் மட்டும் தான் நீங்க எடுக்க முடியும். ஸோ நான் பிஎஃப் வச்சுட்டு பென்ஷன் எடுக்கலாமான்னு நீங்க கேட்டீங்கன்னா எடுக்க முடியாது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க பிஎஃப் எடுத்துட்டு தான் பென்ஷன் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதே டயத்துல நீங்க பிஎஃப் அட்வான்ஸ் யூஸ் பண்ணியும் பணம் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்க ஒர்க் பண்ண போதும் பிஎஃப் பணத்தை எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல தனியா வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ நீங்க வேலையில் இருக்க போது உங்களுடைய பிஎஃப் பணத்தை எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்க எந்த குழப்பமும் இல்லாம தெளிவா உங்க பணத்தை 3 நாள்ல வித்ட்ரா பண்ணிக்க முடியும். நீங்க வேலையில இருக்க போதே. ஸோ வேலையில இல்லாத போது எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். அதையும் பார்த்துக்கோங்க. நீங்க இதையும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பா ஒவ்வொரு வீடியோவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒன்லி பிஎஃப் வித்ட்ராவல் அப்படிங்கறத தான் செலக்ட் பண்ண போறேன். ஸோ பண்றேன். ஸோ செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க, உங்களுக்கு அடுத்து உங்களுக்கு கீழே அப்லோடு ஃபார்ம் 50G அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா அந்த இடத்துல. ஸோ இது வந்து பெரிய ப்ராசஸ். இது அப்படி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வித்ட்ரா பண்ற அமௌண்ட் வந்து 50,000 ரூபாய்க்கு மேல இருந்து நீங்க ஒர்க் பண்ண சர்வீஸ் டைம் வந்து 5 வருஷத்துக்கு கீழே இருந்துச்சுன்னா நீங்க இந்த ஃபார்ம் அப்லோட் பண்ணணும். இது வந்து பிஎஃப்க்கு சரி பென்ஷனுக்கு சரி, இது ரெண்டுக்குமே இது இருக்குது. இந்த ஃபார்ம் நீங்க அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய பேன் கார்டை நீங்க கேஒய்சில ஆக்டிவேட் பண்ணிருக்கணும். நம்பர் 1. ரெண்டாவது, இந்த ஃபார்மை நீங்க அப்லோட் பண்ணாதான் உங்களுக்கு டபுள் டேக்ஸ் எடுக்காம இருப்பாங்க. பேன் கார்டு நீங்க வந்து கேஒய்சில வெரிஃபை பண்ணலன்னா அதுக்கு ஒரு டேக்ஸ், இந்த ஃபார்ம் அப்லோட் பண்ணலன்னா அதுக்கு ஒரு டேக்ஸ். 39,000 ரூபாய்க்கு கீழே இருந்தா பிரச்சனை இல்லை. 50,000 ரூபாய்க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த ஃபார்ம் கம்பல்சரி அப்லோட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி உங்களுடைய பேன் கார்டு ஆக்டிவேட் பண்ணிருக்கணும். ஸோ உங்களுடைய சர்வீஸ் பீரியட் வந்து 5 வருஷத்துக்கு கீழே இருந்தா இது ரொம்ப மேனிட்டரி. ஸோ ஓகேங்களா? ஸோ நீங்க கன்ஃபியூஸ் ஆகாம 5 வருஷத்துக்கு மேலேயோ கீழேயோ உங்களுடைய பணம் நீங்க எடுக்கிறது 50,000 ரூபாய்க்கு மேல இருந்தா நீங்க இந்த ஃபார்ம் அப்லோட் பண்ணுங்க. ஸோ இந்த ஃபார்ம் 50G எப்படி அப்ளை பண்றது, எப்படி அப்லோட் பண்றது, டவுன்லோட் பண்றது, எப்படி ஃபில் பண்றது, இந்த டேக்ஸ்க்கான ஃபுல் டீடைல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நிறைய டவுட் இருக்கு. நிறைய உங்களுக்கு டேக்ஸ்ல கொஞ்சம் டிஃபிகல்ட் இருக்குது. ஸோ இந்த டேக்ஸோட ஃபுல் டீடைல் உங்களுக்கு வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். அதுக்கு தனியா வீடியோ போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஃபார்ம் 50G எப்படி ஃபில் பண்றது, டேக்ஸ் டிடக்ஷன் ஆகாம எப்படி ஃபுல் அமௌண்ட் கிளைம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்து நீங்க கிளாரிஃபை ஆகி நல்லா கிளியர் ஆகிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபார்ம் 50G டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி அப்லோட் பண்ணி உங்களுடைய பணத்தை டேக்ஸ் டிடக்ட் ஆகாம வித்ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்ம் 50G நல்லா பார்த்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க. கீழே உங்களுக்கு இந்த இடத்துல எம்ப்ளாயர் அட்ரஸ் இருக்கு பாருங்க. இது உங்களுடைய ஆதார் கார்டுல இருக்கிற அட்ரஸ் அந்த இடத்துல என்ட்ரி பண்ணிருங்க. இதுல உங்களுடைய டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம் என்ட்ரி பண்ணிருங்க. இதுல உங்களுடைய வில்லேஜ் பேர் என்ட்ரி பண்ணிருங்க. இதுல தமிழ்நாடு அப்படின்னு செலக்ட் பண்ணுங்க. இதுல உங்க டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அதை செலக்ட் பண்ணுங்க. இதுல உங்களுடைய தாலுகாவை செலக்ட் பண்ணி என்ட்ரி பண்ணிக்கோங்க. இதுல உங்களுடைய பின்கோடு என்ட்ரி பண்ணிருங்க. ஓகேங்களா? இது எல்லாமே நீங்க என்ட்ரி பண்ணிருங்க. என்ட்ரி பண்ணிட்டு இந்த இடத்துல பாருங்க, உங்களுக்கு அப்லோட் ஸ்கேன் காப்பி ஆஃப் செக் ஆர் பாஸ்புக் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா? இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய பாஸ்புக் இல்லாட்டி செக். பாஸ்புக்னா உங்களுடைய பேங்க்ல கொடுத்திருக்க உங்க போட்டோ ஒட்டி பேங்க் மேனேஜர் சைன் பண்ணி சீல் பண்ண பாஸ்புக்கா இருக்கணும். கிளியரா இருக்கணும். ஓகேங்களா? ஜேபிஜி ஃபார்மேட்ல இருக்கணும். 100 கேபில இருந்து 500 கேபிக்குள்ள இருக்கணும். ஓகேங்களா? இந்த ஃபார்மேட்ல இருக்கணும். பிளஸ் வந்து ஐஎஃப்எஸ்சி கோடு உங்களுக்கு ரொம்ப தெளிவா இருக்கணும். ஸ்கேன் பண்ண காப்பியா இருக்கணும். இதை வச்சு நீங்க அப்லோட் பண்ணலாம். செக் புக் அப்படின்னா அதுல உங்க ஐஎஃப்எஸ்சி கோடு, அக்கௌண்ட் நம்பர்,
முக்கியமா உங்களுடைய பெயர் இருக்கணும். ஓகேங்களா? செக் நீங்க அடிக்க தேவையில்லை, நார்மல் பிளைண்ட் செக்கை கூட நீங்க அப்லோட் பண்ணலாம். இந்த ஃபார்மெட்ல தான் இருக்கணும். ஸோ நீங்க அப்லோட் பண்றது அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு தெளிவா அப்லோட் ஆச்சா அப்படிங்கிறது இந்த வியூ அப்படிங்கிறது கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வியூ அப்படிங்கிறது கொடுத்து வந்துருச்சுன்னா அப்லோட் ஆச்சு அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா நான் சொன்னதை கரெக்டா இன்னொரு தடவை கேட்டு அதே மாதிரி டாக்குமெண்ட் ரெடி பண்ணி நீங்க சூஸ் பண்ணி உங்களுடைய டாக்குமெண்ட்டை நீங்க அப்லோட் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து இந்த இடத்துல உங்களுக்கு டிக் பண்ற பாக்ஸ் இருக்கு பாருங்க. இந்த பாக்ஸை டிக் பண்ணிட்டு கெட் ஆதார் ஓடிபி அப்படின்னு கொடுங்க. ஸோ இப்போ பாருங்க, நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்க உங்க ஆதார் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிருங்க. என்ட்ரி பண்ணிட்டு கீழே வேலிடிட்டி ஓடிபி லோட் ஆகும். லோட் ஆகிட்டு உங்களுக்கு உங்களுடைய பிஎஃப் கிளைம் ஆயிடும். கிளைம் ஆகிட்டு இந்த இடத்துல பாருங்க இகேஒய்சி அப்டேட் ஃபைனலி சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் ஹியர் டு டவுன்லோட் பிடிஎஃப் ஃபைல் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஎஃப் நீங்க வித்ட்ரா ரிக்வெஸ்ட்டுக்கான அக்னாலஜ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது நீங்க வித்ட்ரா பண்ணிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20 ஒர்க்கிங் டேஸ், மேக்ஸிமம் 30 டேஸ் வச்சுக்கோங்க. 1 மந்த்ல உங்களுக்கு கிரெடிட் ஆயிடும். நீங்க வித்ட்ரா பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்றதுன்னு சொல்லிட்டு தனியா வீடியோ போட்டிருக்கேன். வித்ட்ரா ஆகலைன்னா எப்படி நமக்கு அடுத்து ப்ரொசீஜர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியா வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. நம்ம பிளேலிஸ்ட் இருக்குது, ஓபன் பண்ணி பாத்துக்கோங்க. இதோட கண்டினியூவா நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா உங்களுடைய பென்ஷன் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூவா சொல்றேன். நீங்க அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் சொன்னபடி உங்களுடைய சர்வீஸ் பீரியட் நீங்க எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி பிஎஃப் பாஸ்புக் பேஜுக்கு போயிருங்க. நம்மளுடைய வீடியோஸ் இருக்கு, அதை பார்த்துக்கோங்க. ஸோ பிஎஃப் பாஸ்புக் பேஜில் போய் லாகின் பண்ணிட்டு இந்த இடத்துல பாருங்க சர்வீஸ் ஹிஸ்டரி அப்படின்னு இருக்குல்ல, நீங்க இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜில் நீங்க ஓவராலா எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒவ்வொரு கம்பெனிலும் உங்களுக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ், லாஸ்டா ஒர்க் பண்ற கம்பெனில எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு நீங்க உங்களுடைய சர்வீஸ் பீரியட் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல பாருங்க டோட்டல் சர்வீஸ் இந்த கம்பெனில உங்களுக்கு 4 வருஷம் 1 மாசம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்து உங்களுடைய சர்வீஸ் பீரியட் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க பாருங்க, உங்களுடைய பேன் கார்டு நீங்க சப்மிட் பண்ணி 50G நீங்க அப்ளை சப்மிட் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு 10% எடுப்பாங்க. பேன் கார்டு கொடுக்காம 50G கொடுக்காம அப்படி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20% உங்களுக்கு டிடிஎஸ் எடுப்பாங்க. ஸோ சப்மிட் பண்ணிட்டு பேன் கார்டுலாம் கொடுத்தீங்கன்னா டிடிஎஸ் எடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க பாருங்க, உங்களுக்கு 50,000 ரூபாய்க்கு நீங்க வந்து வித்ட்ரா பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 50G ஃபார்ம் வந்து உங்களுக்கு மேண்டேட்டரி இல்ல. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பேஜுக்கு வந்துருங்க. இந்த பேஜில் வந்து வாண்ட் டு அப்ளை ஃபார் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பிஎஃப் அப்படிங்கறத நம்ம வித்ட்ரா பண்ணிட்டோம். ஸோ இது ஓகே உங்களுக்கு போதும் அப்படின்னா நீங்க இதோட நிப்பாட்டிக்கலாம். இல்ல உங்களுக்கு பென்ஷன் எடுக்கணும் அப்படின்னா பிஎஃப் வித்ட்ரா பண்ணி சக்சஸ்ஃபுல் அக்னாலஜ்மெண்ட் வந்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திரும்ப லாகின் பண்ணி ஒன்லி பென்ஷன் வித்ட்ராவல் அப்படிங்கறது நீங்க இதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்க உள்ள போனீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு எம்ப்ளாயி அட்ரஸ் என்ட்ரி பண்ண சொல்லுவாங்க. எம்ப்ளாயி அட்ரஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸ் நீங்க இதுல என்ட்ரி பண்ணிருங்க. என்ட்ரி பண்ணிட்டு ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இதுலயும் உங்களுடைய செக் கேட்பாங்க. ஸோ உங்களுடைய செக் வந்து நீங்க இதுல அப்லோட் பண்ணிருங்க. உங்களுடைய பாஸ்புக் அப்லோட் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன கண்டிஷன் தான், அதே கண்டிஷன்ல இதே அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்லோட் பண்ணிட்டு இந்த இடத்துல டிக் பாக்ஸை டிக் பண்ணிட்டு கெட் ஆதார் ஓடிபி கொடுத்து உங்களுடைய ஓடிபி என்ட்ரி பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ஆல்ரெடி நீங்க பார்த்த மாதிரி இந்த இடத்துல உங்களுடைய பென்ஷன் படத்தை நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம். இதுக்கு உங்களுக்கு 30 டேஸ் அதாவது 20 ஒர்க்கிங் டேஸ் டைம் ஆகும். ஸோ நீங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்க வித்ட்ரா பண்ணும்போது உங்களுடைய பேலன்ஸ் அமௌண்ட் வந்து 50,000க்கு மேல இருந்து நீங்க ஒர்க் பண்ணது வந்து 50 வருஷத்துக்கு கீழே இருந்தா நீங்க அதே மாதிரி ஃபார்ம் ஃபில் பண்ணணும். ஸோ அந்த ஃபார்ம்லாம் எப்படி ஃபில் பண்றது சொல்லிட்டு தனியா வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்க ஃபில் பண்ணனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு கண்டிஷன் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, அதை நீங்க உங்க நாலேஜுக்காக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ் ஆகும் கண்டிப்பா. ஸோ வேற எதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இங்க ஒன் மோர் லிங்க்னு இருக்குன்னு பாருங்க. இந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வரும். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு ஆன்லைன்ல எது பண்ணி வேணும், ஆன்லைன் சர்வீஸ், ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, இந்த மாதிரி எந்த சர்வீஸ் உங்களுக்கு பண்ணி வேணும்னாலும் நான் அப்ளை பண்ணி தரேன். என்ன நீங்க தாராளமா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு அந்த மாதிரி நான் எடுத்து கொடுத்துருக்கேன். நீங்க ஒவ்வொரு வீடியோ கமெண்ட்ல நீங்க செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கிடைச்சிச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. நம்ம சேனல்ல தொடர்ந்து ஆன்லைன் சர்வீஸுக்கான வீடியோஸ் தொடர்ந்து போட்டுட்டு இருக்கோம். நம்ம வீடியோஸ் பாத்தீங்கன்னா ஷார்ட்டா தெளிவா இருக்கும், எல்லாமே ஒர்க் ஆகும். ஒர்க் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் வீடியோஸ் அப்லோடே பண்ணுவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க வந்து உள்ள வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கான வீடியோ இல்லைன்னா கூட நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் வீடியோ எடுத்து நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன். இதுல பாருங்க உங்களுக்கு ஓட்டர் ஐடி அப்ளை பண்றது, பேன் கார்டு அப்ளை பண்றது, அதை ரினிவல் பண்றது, ரீபிரிண்ட் பண்றது, தமிழ் ஃபாண்ட், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் பத்தி, மொபைல் பத்தி, நெட் பேங்கிங் பத்தி எல்லா பேங்கோடது, ஆன்லைன் பட்டா சிட்டா, லேண்ட் விவரங்கள், இந்த மாதிரி இன்ச் பை இன்ச் அவங்களுக்கு தேவையான எல்லா வீடியோஸுமே நான் தொடர்ந்து நான் போட்டுட்டு இருக்கிறேன். நம்ம சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட் அப்படி நீங்க செக் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு ஒவ்வொரு தலைப்புலையும் தனித்தனியா வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். நீங்க இதுல கூட ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க ஒவ்வொரு வீடியோ கீழேயும் டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி ஷார்ட்டா சூப்பரான ஒர்க்கிங் வீடியோஸ் பார்க்கணும் தமிழ்ல அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.